அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் 8/6/2025 தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிழல் கிரகமான கேதுவோடு இணைகிறாரு. இதன் காரணமாக கடகராசினியர்கள் தளபதியாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அமையிருக்கு. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில ஒரு ஜாதகத்தாருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம்பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவர் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில கடக லக்னத்திற்கு செவ்வாய் 5, 10 யோகாதிபதியாக அமைவார். இந்த நிலையில் அவர் 5ஆம் இடமான திரிகோணத்தில் இருந்தால் யோகங்களை செய்ய மாட்டார். ஒரு பாப கிரகம் கேந்திரத்தில் இருந்தால்தான் வலுப்பெற்று நன்மை செய்யும் என்ற விதிகளின்படி அவர் கடகராசினியர்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடமான 10ஆம் வீட்டில்
ஆட்சி பெற்றால் மட்டுமே கடகராசினியர்களுக்கு நன்மை செய்வார் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமைகள் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது பற்றி பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ கிரகங்கள அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் அனைத்து கிழமைகளும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றார்கள். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படக்கூடியவர். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையையும் மன வலிமையையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோய்களின் பாதிப்பும் வர அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்றுதான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட தன குடும்ப ராசிக்குரிய சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் புதன் அவரோடு இணைந்திருப்பதும் ஓரளவு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. வருகின்ற துன்பங்களை தடுக்கின்ற ஆற்றலை தருங்க. இந்த சேர்க்கை தரும் ஆத்ம பலத்தை பயன்படுத்தி கொண்டால் துன்பங்கள் அளவை குறைத்து கொள்ள முடியுங்க. பொருளாதார பெரும் சிக்கல்கள் தராது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. தேவையான அளவிற்கு பணம் வந்துவிடும். வெளிநாட்டு தொடர்பு வேலை விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பல கிரகங்கள் கடகராசிக்கு சாதகமின்றி இருக்கின்றன. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். சனி அவரோடு இணைந்திருக்கிறார். பாதக குறைகள் போதாக்குறைக்கு செவ்வாய் ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க. இவைகள் அனைத்தும் ஒரே வரியில் சொன்னால் சுப பலன்களை செய்வதை விட சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுங்க. அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்தனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.